ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்டோட சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். இந்த வருஷத்தோட திருப்பதி புரட்டாசி பிரம்மோற்சவம் அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும். இதில் பிரம்மோற்சவ கருட வாகன சேவா அக்டோபர் 8ஆம் தேதி. இதை முன்னிட்டு ஒரு முக்கியமான அப்டேட் இன்னைக்கு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி டிடிடியில் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, பக்தர்களுக்கு திருமலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ஜி-டேனா கருட வாகன சேவா டே அன்று பொது போக்குவரத்தை பயன்படுத்தும்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்மளோட 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் எதுவுமே கருட வாகன சேவாப்போ திருமலைக்கு அலோட் கிடையாது, காட் ரோட்ஸ்க்கு அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 வீலர்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. இப்போது 4 வீலர்ஸ்க்கும் அலோட் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கருட வாகன சேவாவுக்கு நீங்கள் பார்க்க போகணும் அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் போகணும். நிறைய பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நம்மளோட வெஹிக்கல்ஸ் கூட கீழ் திருப்பதியில் எங்கே பார்க் பண்ணணுங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. 2 வீலர்ஸ் எங்கே பார்க் பண்ணணும், 4 வீலர்ஸ் எங்கே பார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கிறேன். திருமலையில் கடந்த சில ஆண்டுகளாக வாகன போக்குவரத்து அதிகரித்து வருவதால் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. திருமலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கருட சேவை நாளில் திருமலைக்கு வரும் பக்தர்களை ஏற்றிச் செல்ல ஏபிஎஸ்ஆர்டிசி போதுமான அளவுக்கு பேருந்துகளை இயக்குகிறது. அனைத்து வாகனங்களின் நிலையும் முறையாக சரிபார்க்கப்பட வேண்டும். 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அலிப்பிரி இணைப்பு பேருந்து நிலையம், முனிசிபல் மைதானம், விநாயகர் நகர் குவார்ட்டர்ஸ் ஆகிய இடங்களில் 2 சக்கர வாகனங்களும், பாரதிய வித்யா பவன் பள்ளியில் தனியார் ஜீப், கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களும், எஸ்வி உயிரியல் பூங்காவை ஒட்டியுள்ள தேவ்லோக் ஆகிய இடங்களில் தனியார் பேருந்துகளும் நிறுத்தப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு என்னென்ன பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பந்தோபஸ்த் மற்றும் பாதுகாப்பு, குழந்தை குறியிடுதல். அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் கையில் டேக் கட்டி அவங்க நேம் அண்ட் ஃபோன் நம்பர் எழுதுவாங்க, மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி. சேவா சதன் 1 மற்றும் 2க்கு எதிரே உள்ள லக்கேஜ் மையத்தை வருடாந்திர பிரம்மோற்சவம் முடியும் வரை மாற்றுதல், அன்னப்பிரசாத விநியோகம், அன்னப்பிரசாத கேலரிகளுக்கு கொண்டு வரும் வாகனங்களுக்கான வழித்திட்டம் உள்ளிட்ட பிற முக்கிய சிக்கல்கள், 4 மாட வீதிகள், அவ்வப்போது கருத்து சேகரிப்பு, மேலும் பல யாத்திரிகைகள், தகவல் மையங்கள், கலாச்சார குழுக்கள், கூடுதல் டாக்டர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்கள், துப்புரவு பணிகள், இதை பற்றி எல்லாமே அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கருட வாகன சேவாப்போ நம்ம வண்டியில் திருமலைக்கு போக முடியாது. எக்ஸாக்ட் டைமிங்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணலை. மோஸ்ட்லி 7ஆம் தேதி சாயந்தரத்துக்கு மேலே இருக்கும், 9ஆம் தேதி காலையில் வரைக்கும். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்தா ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் எதுவுமே அலோட் கிடையாது. ஏபிஎஸ்ஆர்டிசியில் மட்டும்தான் நம்ம வரணும் பஸ்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கருட வாகன சேவாக்கு மட்டும்தான், வேறு எதுக்கும் கிடையாது. கருட வாகன சேவா பார்க்கறதுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று பௌர்ணமி கருட சேவா நடந்துச்சு. அப்போ கூட பிரம்மோற்சவ கருட சேவாவோட ட்ரையல் ரன் பார்த்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் ஈவோ பக்தர்கள் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் போய் அன்னப்பிரசாதத்தோட டைம் டேபிள் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் ஓப்பன் பண்ணுற அந்த ரிலீஸ் டைம் பற்றி இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சில சஜஷனும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வர்ற சனிக்கிழமை, புரட்டாசி முதல் சனிக்கிழமை ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறோம்னா நம்ம எப்படி புக் பண்ணியிருக்கிறோமோ அதன்படி போய்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் டோக்கன் வாங்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். சனிக்கிழமை ஜென்ரலாக இப்போது வெள்ளிக்கிழமை எப்படி கொடுப்பாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ்லாம் வெள்ளிக்கிழமைக்குண்டான டோக்கனும் சனிக்கிழமை அதிகாலைக்குண்டான டோக்கனும் பொதுவாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிடிடிலேயே அப்டேட் பண்ணிடுறாங்க. கவுண்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன டோக்கன் கொடுக்குறாங்கங்கிறத அப்டேட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு சனிக்கிழமை காலைக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை காலையில் டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கல, இல்லை சனிக்கிழமை காலைக்கு உண்டான டோக்கன் கொடுக்கல அப்படின்னா, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு 7-8 மணிக்கெலாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுத்து வாங்குறப்போ சனிக்கிழமைக்கு உண்டான டோக்கனே நம்ம வாங்கிட்டு சுவாமி தரிசனம் பார்க்கலாம். சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தரிசனத்தில் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்னா 2-2.5 மணி நேரத்தில் பார்த்துடலாம். 300 ரூபாய் தரிசனம் இன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்க்க போனவங்க 2.25 மணி நேரத்தில் பார்த்தோன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாயந்தரம் கூட ஒரு சிலர் போயிருக்காங்க, இன்னும் வரல சுவாமி தரிசனம் பார்த்துட்டு. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு
20லேருந்து 22 மணி நேரம் ஆகலாம். வீக்கெண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. ஆதாரோட நம்ம க்யூவில் நின்று டோக்கன் வாங்கிக்கணும். லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாதவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. நாளைக்கு காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 78,690 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.18 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 26,086 பேர். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் 18 மணி நேரம் ஆறுதான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். டிசம்பர் மாதத்துக்கு உண்டான எல்லா தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமமும் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான புக்கிங் மட்டும் வரணும். அதாவது ஹோமம் டிக்கெட் அடுத்த மாதத்துக்கு உண்டானது, ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டானது டிசம்பர் மாதத்துக்கு உண்டானது. அது எப்போ வந்தாலும் இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுற இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.